எல்லாருக்கும் வணக்கங்க. கந்தசஷ்டி நாளில் 5வது நாள் வைக்கக்கூடிய நெய்வேத்தியமான தேன் தினை மாவு, முருகனுக்கு ரொம்ப இஷ்டமான பிரசாதமான தேன் தினை மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு திணை எடுத்திருக்கேன். இது சுத்தம் பண்ண திணை கடைகளில் கிடைக்கும். அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு காட்டன் துணியில் ஃபேன் காற்றுலேயே ஒரு அரை மணி நேரம் நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும். அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் இதை ஒரு வடை சட்டியில் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். நல்லா கொஞ்சம் செவந்து வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய்ங்க, அப்புறம் கொஞ்சமாக சுக்கு இது கலந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாமுங்க. ஓரளவுக்கு பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கலாமுங்க. இன்னொரு கடாய் வச்சு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம், அது கரையிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப மாவு உருண்டை பிடிக்க வராது. அதை போட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தினை மாவை இது கூட போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். பெரட்டி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இது கூட 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேன் கலந்துக்கலாம். எங்களுக்கு வெல்லம் வேண்டாம், முழுசாக தேனே கலந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த வெல்லம் பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பவுட்ரு கூட தேனை கலந்து கூட நீங்கள் தேனும் நெய்யும் கலந்து இந்த உருண்டைகளை பிடிக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் கலந்து கூட நீங்கள் இந்த உருண்டைகளை பிடிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். முருகருக்கு படைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு நெய்வேத்தியம். நாளைக்கு 5வது நாள் இதை படைங்க முருகருக்கு.